ஹசிமா டிவி சேனலில் கதை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசோகமித்ரன் எழுதிய பார்வை என்ற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். டீச்சிடும் வெள்ளி கேட்டை என் மகன் திறக்கும் போதே அவள் ஒதுங்கி நிற்பதை பார்த்தேன். அவன் கேட்டை திருப்பி அடித்து சாத்தி விட்டு ஆஃபீஸுக்கு விரைந்த பின் அவள் அதை மெதுவாக திறந்து கொண்டு என்னிடம் வந்தாள். ஒரு பெரிய தோல் பையை வைத்திருந்தாள். நான் இன்னமும் தாமதிக்காமல், போ போ, வீட்டில் ஆண்கள் யாரும் கிடையாது, பணம் காசெல்லாம் அவர்களிடம்தான் இருக்கும் என்றேன். இருந்தும் அந்த பெண், நான் ஒரு புது சலவை தூளை மாதிரி காட்ட வந்திருக்கிறேன் என்றாள். என்ன அது? ஒரு புது சலவை தூள். இதை கொண்டு துணிமணிகள், பாத்திரம், கண்ணாடி, தரை, வாஷ் பேசின், கார்களை கூட கழுவலாம். எனக்கு ஒரு பேர் ஞாபகத்திற்கு வந்தது. அதுவா என்றேன். இல்லை, இது ஒரு புது தயாரிப்பு. இப்போதுதான் 15 நாட்கள் முன்பு விற்பனைக்கு வந்திருக்கிறது. இதில் சவுக்கார கலப்பே கிடையாது. ஆதலால் மிக உயர்ந்த துணிமணிகளை கூட ஒரு பயமில்லாமல் இதை கொண்டு சலவை செய்யலாம். குழாய் தண்ணீர், கிணற்று தண்ணீர், வெந்நீர் எதுவாக இருந்தாலும் இத்தூள் உண்டு பண்ணும் நுரை துணிக்கும் அழுக்குக்கும் நடுவே உள்ள இடைவெளியில் புகுந்து அழுக்கை அப்படியே பிரித்து எடுத்து விடுகிறது. பாத்திரங்கள் பளபளவென்று ஆகிவிடுகின்றன. தரை மீது படியும் பாசி பிசுக்கு வினாடி பொழுதில் போய்விடுகிறது. இத்தூள் அழுக்கை அப்படியே கரைத்து விடுகிறது. துணிகளை துவைக்க வேண்டியதில்லை. பாத்திரங்களை, தரைகளை அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை. துணிமணி, பாத்திரம் தவிர கண்ணாடி, தரை, வாஷ் பேசின், கார்களை கூட கழுவலாம். சிறிது தண்ணீர் கொண்டு வாருங்கள். தோல் பையிலிருந்து அந்த பெண் ஒரு சிறு அட்டை பெட்டியை எடுத்தாள். அவள் கருப்பாக ஒல்லியாக இருந்தாள். அலைந்த களைப்பு தெரிந்தது. அட்டை பெட்டியை கையில் வைத்துக்கொண்டு, சிறிது தண்ணீரும் ஏதாவது துணியும் கொண்டு வாருங்கள். இந்த தூளை கொண்டு எப்படி சலவை செய்வதென்று காண்பிக்கிறேன் என்றாள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மாதிரி பொட்டலங்கள் 3 கொடுத்து விட்டு போ. இங்கே 3 குடும்பங்கள் இருக்கின்றன. தயவு செய்து சிறிது தண்ணீர் கொண்டு வாருங்கள். இதற்கு ஒரு தனி முறை இருக்கிறது. அந்த பெண் மெதுவாக பேசினாள். ஆனால் உறுதியாக பேசினாள். ஏதோ வித்தை செய்வது போல் கட்டை விரலால் அந்த பெட்டியை அமுக்கினாள். ஒரு சிறு சப்தத்துடன் பெட்டி ஒரு மூலையில் திறந்து கொண்டது. அந்த வேகத்தில் ஓட்டை வழியாக சிறிது பொடி புகையாக வெளிவந்தது. அந்த பெண் காத்திருந்தாள். உனக்கு எவ்வளவு தருகிறார்கள் என்று கேட்டேன். என்ன என்றாள். உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டேன். சம்பளம் 100 ரூபாய். வெளியே போக வேண்டிய நாட்களுக்கு தினம் 4 ரூபாய் உண்டு. தினமும் போக வேண்டியிருக்குமா? வாரத்தில் 4 நாட்களுக்குத்தான். புதன்கிழமைகளில் ஆஃபீஸ் வேலை உண்டு. அப்புறம் வாராந்திர பயிற்சி, கான்ஃபரன்ஸ், இவை மீதி நாட்களில். அப்படி என்றால் மாதத்திற்கு 170, 150க்கு மேலே வரும். சொல்ல முடியாது. இந்த தினப்படி 4 ரூபாயில் எல்லாவற்றையும் மிச்சம் பிடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 20 வீடுகள் முடிக்க வேண்டும். சில நாட்களில் காஃபி, சாப்பாடு, இதுக்கே 4 ரூபாய்க்கு மேல் ஆகிவிடும். நீ எஸ்எல்சியா? பிஏ பாஸ் செய்திருக்கிறேன். பிஏவா? கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள். நீ வேலையில் சேர்ந்து 2 வருஷமாவது இருக்குமா? இல்லை, 6 மாதம் முன்னால் தான் எனக்கு உத்தியோகம் கிடைத்தது. முதலில் என்னை வாசனை திரவியங்கள் செக்ஷனில் போட்டிருந்தார்கள். போன மாதம்தான் சலவைத்தூள் செக்ஷனுக்கு மாற்றினார்கள். உன்னை கேட்கலாமோ கூடாதோ? நீ என்ன ஜாதி? நாங்கள் கிறிஸ்தவர்கள். நினைத்தேன். சிறிது நேரம் மௌனம் இருந்தது. அந்த பெண் தான் முதலில் பேசினாள். தயவு செய்து சிறிது தண்ணீர் கொண்டு வாருங்கள். இதுதான் 5வது வீடு. மணி இப்போதே 11 ஆகிவிட்டது. அவசியமில்லை. 3 மாதிரி பொட்டலங்கள் கொடு. இந்த வீட்டில் 3 குடித்தனங்கள் இருக்கின்றன. இப்போது இங்கே இருக்கிறார்களா? யார் யார் என்று சொன்னால் நானே நீரில் கொடுத்து விட்டு வருவேன். அவர்கள் எல்லாரும் வெளியே போயிருக்கிறார்கள். வந்தவுடன் நான் ஆளுக்கு ஒரு பொட்டலமாக கொடுத்து விடுகிறேன். தண்ணீர் கொண்டு வர மாட்டீர்களா? சரி சரி. சுலோசனா, சுலோசனா. சிறிது பொறுத்து மீண்டும் என் மகளை கூப்பிட்டேன். சுலோசனா. உள்ளே இருந்து சுலோசனா கேட்டாள். ஏன் இப்படி கூப்பாடு போடுகிறாய்? என்ன வேண்டும்? அந்த சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாயேன். எல்லாம் நீயே கொண்டு வந்து கொள். இங்கே ஒரு பெண்ணு சலவை பண்ணி காட்ட வந்திருக்கா. நீ எப்படி வேண்டுமானாலும் பண்ணிக்கொள். என்னால் எழுந்திருக்க முடியாது. வந்திருந்த பெண்ணை ஓரக்கண்ணால் பார்த்தேன். அவர் சுவரில் தொங்கிய கேலண்டரை வெகு கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், இதோ நான் போய் கொண்டு வந்து விடுகிறேன், உட்கார்ந்து கொள். பரவாயில்லை. நான் ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வந்தேன். அவள் வாங்கி கொண்டு அட்டை பெட்டியை 5-6 முறை குலுக்கினாள். விழுந்த பொடி நன்றாக கரையும் வரை தண்ணீரில் கையை விட்டு கலக்கிய பிறகு மேல்பரப்பில் லேசாக சிலுப்பினாள். நொடிப்பொழுதில் நுரை வாளி நிரம்பி கீழே விழுந்தது. அவள் சொன்னாள், இப்போது துவைக்க வேண்டிய துணி ஏதாவது கொண்டு வாருங்கள்.
ஒரு புடவை இருக்கிறது, பரவாயில்லையா? புடவையா? அவள் ஒரு கணம் தயங்கினாள். பிறகு, எவ்வளவு கஜம் என்று கேட்டாள். 9 கஜம். 9 கஜமா என்றாள். பிறகு, சரி கொண்டு வாருங்கள் என்றாள். நான் புடவையை எடுத்து வர உள்ளே போக கிளம்பிய போது அவள் சொன்னாள், அப்படியே ஒரு பெரிய பக்கெட்டும் கொண்டு வாருங்கள். சின்ன வாளில் உள்ளதை பெரிய வாளியில் கொட்டிவிட்டு அந்த பெண் என் புடவையை மெதுவாக அமுக்கி நனைத்தாள். அவளுக்கு சிறிது வியர்த்து விட்டது. நெற்றியை துடைத்து கொண்டு, சாதாரண பருத்தி வகைகள், நைலான், பட்டு இதற்கெல்லாம் அரைவாளி வெந்நீர் அல்லது வெறும் தண்ணீரில் 1½ டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை போட்டுவிட்டு கலக்கி நன்றாக நுரைய வைக்க வேண்டும். பிறகு அதில் துணிமணிகளை 15 நிமிஷங்கள் ஊற வைக்க வேண்டும் என்றாள். உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? ஒரு நொடி பொழுதுக்கு அவள் முகத்தில் எரிச்சல் கோடு மின்னி மறைந்தது. இல்லை என்றாள். உங்கள் ஜாதியில் எல்லாம் நீங்களே பார்த்து கொள்வதுதான் இல்லையா? இல்லை, சாதாரணமாக அம்மா அப்பா பார்த்து ஏற்பாடு செய்கிற கல்யாணங்கள் தான் அதிகம். ஏதோ சில சமயங்களில் தான் அப்படி இல்லாமல் போகிறது. எல்லாம் சர்ச்சில் தான். ஆமாம், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே போக வேண்டும். இல்லை, வேறு நாட்களிலும் போவதுண்டு. தினம் போகிறவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை போவதுண்டு. பண்டிகை பூஜை நாட்களிலும் போவோம். நானும் நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறேன். நீ கிறிஸ்துவச்சி என்று சொன்னாயே. நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினோம். 5 வருடங்கள் முன்னால் தான் கிறிஸ்தவர்களானோம். சே, இருந்தபடி எதிர்க்கக்கூடாதா? அந்த பெண் சிறிது பதட்டமடைவதை கண்டேன். என்னை சல்லடையாக்கி விடுவது போல் ஊடுருவி பார்த்தாள். பிறகு, ரொம்ப நாட்கள் முன்னால் என் தங்கை திடீரென்று குருடாகிவிட்டாள் என்றாள். என்ன, குருடா? ஆமாம், அவளுக்கு 10 வயது இருக்கும். நான் 10வது வகுப்பில் இருந்தேன். அப்பா சிவபிரகாசம் ஊட்டியில் ஹைஸ்கூலில் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். நாங்கள் எல்லாருமே அப்போது அந்த ஊரில் தான் இருந்தோம். ஒரு நாள் பெரிய புயல் வந்துவிட்டது. இரவெல்லாம் ஒரே இடியும் மழையும். அடுத்த நாள் காலை என் தங்கையால் ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. அவள் பார்வை போய்விட்டது. ஒரே ராத்திரியிலையா? ஏன், மின்னல் ஏதாவது பார்த்து விட்டாளா? அவளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. அம்மா மாதக்கணக்கில் அழுதபடியே இருந்தாள். ஒரு டாக்டரை விடாமல் எல்லாரிடமும் அப்பா என் தங்கையை அழைத்து போனார். ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் கூட அவளை சேர்த்தது. ஆனால் பார்வை வரவே இல்லை. அப்புறம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. வீடே ஒரே அழுகாய் போய்விட்டது. எறும்பு ஏதாவது நசிங்கினால் கூட என் தங்கை அழுது விடுவாள். அவ்வளவு சாது. தனக்கு சம்பந்தமே இல்லாத கட்டுக்கதை சொல்வது போல் அந்த பெண் சொல்லிக்கொண்டே போனாள். ஐயோ பாவம். அப்புறம் 3 வருஷங்கள் குருடியாகத்தான் இருந்தாள். அதற்குள் அப்பா ரிட்டையர் ஆகிவிட்டார். அண்ணா உத்தியோகம் பார்க்க மதுரைக்கு போய்விட்டான். அன்று காலை 11 மணி இருக்கும். நாங்கள் தனியாக இருந்தோம். அம்மா, நான், என் தங்கை மட்டும். ஒரு கிழவர் வந்து கதவை தட்டி சோறு கேட்டார். அம்மா ஒன்றுமே கேட்காமல் உடனே சிறிது பழைய சோறும் மோரும் கொண்டு வந்து போட்டாள். கிழவர் வாசல் திண்ணையிலே உட்கார்ந்து சாப்பிட்டார். போகும்போது மட்டும் என் அம்மாவை பார்த்து, கர்த்தர் பெயரை ஜபி, உன் வீட்டில் மீண்டும் வெளிச்சம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு போனார். என்ன சொன்னார்? கர்த்தர் பெயரை ஜபி என்று சொல்லிவிட்டு போனார். அது என்ன ஜபம்? கர்த்தர் தமிழ் வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துவின் பெயர். கர்த்தர் என்றால் புரிகிறவன். என்ன புரிகிறவன்? எல்லாமே தான். கடவுள் தான் எல்லாம் புரிகிறார். அவர் ஒருவர் தான் கர்த்தர். எனக்கும் கால் வலிக்குது. அப்படியும் கிழவர் யாரு என்று கேட்டேன். தெரியவில்லை. கர்த்தர் ஜபம் செய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பாவுக்கு சம்மதமே கிடையாது. ஆனால் நானும் அம்மாவும் ரகசியமாக ஜபம் செய்து வந்தோம். எப்படியாவது என் தங்கைக்கு கண் திரும்ப வேண்டுமென்று இரவு பகலாக ஜபம் செய்தோம். கர்த்தருக்கு கருணை இருந்தது. 6 மாத காலத்தில் என் தங்கைக்கு மங்களாக கண் தெரிய ஆரம்பித்தது. அப்போது அப்பாவும் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். 1 வருடம் முடிவதற்குள் அவள் பார்வை முழுக்க வந்துவிட்டது. நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாகிவிட்டோம். ஒன்றும் பேசாமல் இருந்தோம். அந்த பெண்ணுக்குத்தான் வாலி புடவை நினைவு வந்தது. இப்போது சிறிது கசக்கி அலசலாம். உன் தங்கைக்கு இப்போது எப்படி இருக்கிறது? அவளுக்கு எல்லாம் சரியாகிவிட்டது. டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். இதுதான் கடைசி வருஷம். அந்த கிழவர் அப்புறம் பார்க்கலையா? இல்லை, அன்றைக்கு அப்புறம் அவர் கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன, எங்களுக்கு கர்த்தரை காட்டிவிட்டார் அல்லவா? புடவை எங்கே அலசுவது? குழாயில் கூட இப்போது தண்ணீர் வராது. கிணற்றுக்கடித்தான் போக வேண்டும். நான் அலசிக்கொள்கிறேன். சுலோசனா! வேண்டாம், அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம். அலசுவதை நானே செய்து விடுவேன். கிணறு எங்கே இருக்கிறது? சின்ன துணியாக இருந்தால் கசக்குவது அலசுவது எல்லாம் இங்கேயே செய்து விடலாம். ஆனால் இது புடவை. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்.
சரி, ஆனால் நானே செய்துவிட முடியும். நிறைய தண்ணீர் வைத்துக்கொண்டு அலசுங்கள். அப்போதுதான் சலவை சுத்தமாக இருக்கும். இந்த தூள் அழுக்குக்கும் துணிக்கும் உள்ள இடைவெளியில் புகுந்து அழுக்கை அப்படியே பிரித்து எடுத்து விடுகிறது. தாவக கலப்பு எதுவும் இல்லாததையால் துணிமணிகளும் அதிக நாள் உழைக்கும். இந்தாருங்கள், இலவச பாக்கெட். இதை கொண்டு 15-20 துணிகளை சலவை செய்யலாம். இது திறந்திருக்கிறதே. ஆமாம், இதை உங்கள் முன்னிலையில் திறந்த பிறகுதான் நான் கொடுக்க வேண்டும். எப்போதாவது நேரம் இருக்கும்போது இதை படித்து பாருங்கள். மிகவும் உபயோகமான குறிப்புகள். எனக்கு தமிழ் தவிர வேற ஒன்றும் தெரியாது. தமிழில்தான் இது இருக்கிறது. இதோ சலுகை கூப்பன். இதை கொண்டு நீங்கள் பெரிய அளவு பெட்டியை 90 பைசா தள்ளுபடியில் வாங்கிக் கொள்ளலாம். நான் காண்பித்த மாதிரியே உபயோகியுங்கள். இன்னும் 2-3 பெட்டிகள் கொடுத்துட்டு போயேன். இங்கே இன்னும் சில குடுத்தனங்கள் இருக்கின்றன. நானே இன்னொரு முறை வந்து அவர்களை பார்க்கிறேன். இந்த வீட்டு நம்பர் 18 தானே? அந்த பெண் தன் தோள்பையை மூடிவிட்டாள். அவள் போகும்போது வாசல் கேட் சப்தமே செய்யாமல் இருந்தது. அவள் கொடுத்து போன மாதிரி பெட்டியை பரன் மீது வைத்தேன். பிறகு 2 வாளிகளையும் எடுத்துக்கொண்டு புடவையை அலசி போட கிணற்றுக்கரைக்கு சென்றேன். நன்றி, வணக்கம்.